ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்டான இட்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, எப்படி மேடம் நீங்கள் இட்லி மாவு அரைக்கிறீங்க, அதை கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன். இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இட்லியை பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அதே சமயத்தில் நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. இதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தான் பாருங்கள். பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் மிஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, உளுந்து அளக்கிறதுலையும் சரி, அரிசி அளக்கிறதுலையும் சரி, அதில் தான் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட தெளிவாக கொடுத்துருக்கேன். சின்ன சின்ன டிப்ஸும் இடையில கொடுத்துருப்பேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு உலக்கு அரிசி பார்த்தீங்கன்னா 200 கிராம் என்ன அளவுகளில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. தோசை அரிசின்னு கேட்டே வாங்குங்க. ஒரு உலக்கு 200 கிராம். இதில் வந்து நான் 5 கப் எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசி. இது கணக்குக்கு உளுந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 1 கிலோ அரிசிக்கு 300 கிராம் உளுந்து தாராளம் போதும். அதோட மெஷர்மெண்ட்டையும் நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இந்த அரிசி எவ்வளோ நேரம் ஊறணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 5 மணி நேரம் இந்த அரிசி ஊறணும். நல்ல ஒரு 4-5 தடவை நல்லா களைஞ்சிட்டு, நல்ல தண்ணியில் என்றைக்குமே உளுந்தையும் சரி அரிசியும் சரி ஊற வைங்க. இப்போ உளுந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நிரம்ப இருக்கிறது ஒரு 200 கிராம் கணக்குக்கு. இதில் 1.5 கப் எடுத்துக்கோங்க உருட்டு உளுந்து. அதே இது தொளி பருப்பாக இருந்தால் கொஞ்சம் கோபுரம் மாதிரி அளந்துக்கோங்க. 1.5 கப்பு நீங்கள் வந்து கோபுரம் மாதிரி அளந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 300 கிராம் மெஷர்மெண்ட்டு. இப்போ உளுந்து எவ்வளோ நேரம் ஊறணும்னு கேட்டிங்கன்னா, 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊறுனா போதும். வெயில் காலமாக இருந்தால் என்ன பண்ணுங்கள், 2 மணி நேரம் கழித்து இந்த ஊறின உளுந்தை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு நீங்கள் அரைக்கிற நேரம் வெளியே எடுத்தால் போதும். கண்டிப்பாக அரிசியை பொறுத்த வரைக்கும் 5 மணி நேரம் ஊறினா தான் இட்லி உங்களுக்கு நல்லா இருக்கும். உளுந்தை ஊற வைக்கும் போது என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக அதில் ரொம்ப அழுக்கு இருக்கும். 4 தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் உப்பு தண்ணியிலே நல்லா களைஞ்சாலும் உளுந்தை ஊற வைக்கும் போது நல்ல தண்ணியில் தான் கண்டிப்பாக ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நல்லா ஊறினதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து திருப்பி ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கிரைண்டரில் போடும் போது தண்ணி சேர்க்காமல் கிரைண்டரை ஃபஸ்ட்டு ஓட விட்டுட்டு, இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்டரில் உளுந்தை சேர்த்துக்கோங்க. உளுந்தை சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா சுற்றுனதுக்கப்புறம் நம்ம இப்போ எந்த உலக்கில் இந்த உளுந்தை அளந்தெடுத்தோமோ அதே உலக்குக்கு 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சரியாக இருக்கும். ஒவ்வொரு உளுந்தும் கொஞ்சம் மாறுபடும். அதனால் 3.25லேருந்து 3.5 டம்ளர் சரியான அளவு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே போல் தண்ணியை சேர்த்து கொஞ்சம் நேரம் ஓட விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஓரமாக உள்ளதெல்லாம் இதே போல் நல்ல ஒரு கரண்டியை வச்சு நல்லா ஒதுக்கி விட்டுட்டு, இது கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் அரையின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரை மணி நேரம், கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் அரையும். அதில் 10 நிமிஷமாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதே போல் நல்ல ஓரத்தில் நல்லா ஒதுங்கி இருக்கிற அந்த பருப்புகளை நல்லா ஒதுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவு ஒன்று போல் அரைஞ்சி வரும். நீங்கள் ஒருவேளை ரேஷன் உளுந்தாக இருந்தால் என்ன ஆகும்னா, இதே மாதிரி பொங்கி வராது. ஆனால் என்ன செய்யணும், 30 நிமிஷம் தான் கணக்கு. நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், வலிச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவு நல்லா பொங்கி மேலே இப்போ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதோட பதம் எப்படி இருக்குங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா சூப்பராக நல்ல மையாக இதே போல் அரைஞ்சிருக்கும் பாருங்கள். இதுதான் பதம். இதில் என்ன பண்ணுங்கள், கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஒரு பெரிய அகல பாத்திரத்தில் நல்லா வலிச்சு எடுத்துக்கோங்க. சில பருப்பு மேலே பொங்கியே வராது வெயில் காலத்தில். நீங்கள் ஆனால் கணக்கு வச்சுக்கோங்க, 30 நிமிஷம் தான் கணக்கு. அதுக்கு மேலே ஓட விடாதீங்க கிரைண்டரை. அந்த மாவு வந்து ரொம்ப ஹீட் ஆயிரும், பிறகு இட்லி வந்து கசந்து போயிடும். இதே போல் என்ன பண்ணுங்கள், நல்லா மேலே பொங்கி வரவும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. என்றைக்குமே இன்னொரு டிப்ஸு சொல்லித்தரேன். கிரைண்டர் என்ன கொள்ளளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து மாவு அரிசியை வந்து ஊறப்படணும். இப்போ இதுக்கு வந்து 1 கிலோ தான் சரியாக இருக்கும் போல. நீங்கள் வந்து 2 கிலோ அரிசிலாம் இதில் போட்டு அரைக்காதீங்க தயவுசெய்து. அதே போல் உளுந்தையும் அதிக அளவில் போட்டு இதில் அரைக்கக்கூடாது. ஒன்று போல் உளுந்து அரைப்படாது, இட்லி நல்லாவே இருக்காது. அதனால் எந்த அளவுக்கு நம்ம அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் கிரைண்டரில் நம்ம தோசைக்கு அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உளுந்துக்கு இப்போ நம்ம உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரிசி சேர்க்க போகிறோம். அரிசிக்கு நம்ம வந்து ஓட விடும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த உலக்கில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே உலக்கில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் அரிசியை ஓட விடுங்க. ஒவ்வொரு அரிசியை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து ஏற்றுக்கும். சில அரிசி பார்த்திங்கன்னா உபரி அதிகமாக இருக்கும், சில அரிசி சரியான அளவில் இருக்கும். இதுக்கு வந்து உபரி அதிகமாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு நல்ல இட்லி வந்து நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். அதனால தான் நான் இந்த அரிசியை வாங்குகிறேன். அதே சமயத்தில் சில அரிசிகள் பார்த்திங்கன்னா உபரி அதிகமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இட்லி கொஞ்சம் கல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் அந்த உளுந்து விட ஒரு கை குத்து ஒரு 25 கிராம் உருட்டு பருப்பை சேர்த்து ஊற போட்டு அரைச்சிக்கோங்க, சரியாக வரும். இந்த அரிசி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லிக்கும்
தோசைக்கும் சரி ஜம்முன்னு இருக்கும். இப்போ 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அரிசியை இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் இடையில 3 தடவையாக இதே போல் ஒதுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் அரைப்பட்டு வரும். இப்போ அரிசி நல்ல பதமாக நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு நல்ல அரிசியை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கிரைண்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கழுவுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெயிட்டே இருக்காது, கல்லும் ரொம்ப வெயிட்டே இருக்காது, ட்ரம்மும் பார்த்திங்கன்னா வெயிட்டே இருக்காது. உடனே கழுவி ஈஸியாக வச்சிடலாம். இந்த பதத்துக்கு வந்த உடனே இதை ஆஃப் பண்ணி மாவை வலித்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவை ரொம்ப கட்டியாக அரைச்சிடாதீங்க. அப்படி கட்டியாக அரைச்சாச்சுன்னா இட்லி ரொம்ப கல்லாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உப்பு எவ்வளோ போடணும்னு பார்த்தீங்கன்னா 4 டீஸ்பூன் தான் இதுக்கு சரியாக இருக்கும். 1 கிலோ அரிசிக்கு 300 உளுந்துக்கு இப்போ மாவு அரைச்சதுக்கு இப்போ 4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். என்றைக்குமே உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. உப்பு குறையா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதிகமாக போயிட்டுனா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் உப்பை மட்டும் என்றைக்குமே பிகினர்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சமாகவே போட்டு பிசைஞ்சு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ 2ஐயும் நல்லா கலந்து கொடுத்துக்கணும். அரிசி மாவையும் உளுந்த மாவையும். என்னென்னா அரிசி மாவு கனமாக இருக்கிறதுனால அடியில் போய் தங்கி இருக்கும். என்ன பண்ணுங்கள், நல்லா கையிட்டு இதே போல் நல்லா உப்பை போட்டு நல்லா பிசைஞ்சு எல்லா இடங்களையும் அந்த ஈவனாக அந்த உப்பு கலந்துக்கிற மாதிரி நல்லா இதே போல் கலந்து கொடுத்துக்கோங்க. இதுதான் முக்கியமான ஸ்டேஜ். சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து சூட்டு உடம்பு சொல்லுவாங்க, சிலவங்களுக்கு குளிர்ச்சியான உடம்பு சொல்லுவாங்க. குளிர்ச்சியாக உள்ளவங்க வந்து உடம்பு உள்ளவங்க வந்து இந்த மாவு பிசைஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்ப புளிச்சு மேலே பொங்கி வராது. அதே சமயத்தில் ஹீட் பாடியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி மாவை வந்து பிசைஞ்சு கொடுக்கும்போது சீக்கிரத்தில் ரொம்ப புளிச்சிரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா கையை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மாவை நல்லா இதே போல் பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. என்றைக்குமே மாவை நல்லா பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் 2 பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மழை காலம் இருக்கிறதுனால ரொம்ப பொங்கி வராது மாவு. அதே சமயத்தில் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பொங்கி வெளியே வந்து கொட்டிடும். நிறைய பேர் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவீங்க. இதை என்ன பண்ணுங்கள், 2 பாத்திரத்தில் இதே போல் பிரித்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக மாவை பொறுத்த வரைக்கும் 10 மணி நேரமாவது நல்லா புளிச்சாதான் இட்லி நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு 6 மணிக்கு நான் அரைய போட்டு 7 மணிக்கு நான் அரைச்சி முடிச்சிட்டேன். நான் மறுநாள் 8 மணிக்கு தான் நான் எடுப்பேன் பாருங்கள். அப்போ தான் இட்லி நல்லா இருக்கும். அதனால் புளிக்காத மாவு இட்லிக்கு என்றைக்குமே நல்லா இருக்காது. இப்போ 2 பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்ததை இப்போ ஒன்று போல் நம்ம சேர்த்துக்கிடுவோம். இதை என்ன பண்ணுங்கள், 2ஐயும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இன்னொன்று முக்கியமாக இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, சில்வரை பொறுத்த வரைக்கும் நல்ல கனமான சில்வராக பார்த்து இந்த மாவை அதில் வந்து கலந்து கொடுங்க. ஏன்டா சாதாரண எவர் சில்வர் பாத்திரமாக இருந்தால் சீக்கிரத்தில் என்ன ஆகும்னா அந்த உப்பு சேர்க்க அது வந்து துருப்பிடிச்ச மாதிரி ஓட்டை விழுந்துடும். அதனால் நல்ல கனமான ஒரு பாத்திரமாக மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் சூடாக உள்ளது தான் உங்களுக்கு ப்ராப்ளம். இது வந்து உங்களுக்கு ஓட்டை விழாது. அதனால் ஓரளவுக்கு சேஃப்டி தான். நான் அடிக்கடி இந்த பிளாஸ்டிக்கை மாற்றிடுவேன். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வேறு இதாக மாற்றிக்குவேன். இப்போ பாருங்கள், மாவை 2ஐயும் ஒன்று போல் நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இட்லி தட்டில் இதே போல் மாவை சேர்த்து ஊற்றும் பொழுது கொஞ்சம் இதே போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இட்லி நல்ல ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வரும். என்றைக்குமே இட்லி கொப்பரையில் தண்ணி வைக்கிறீங்கன்னா அதில் அந்த கொப்பரையில் தண்ணியை அதிகமாக வச்சிடாதீங்க. அடியில் அதிகமாக தண்ணி வச்சிட்டிங்கன்னா அடித்தட்டு இட்லியில் தண்ணி ஏறி ஒரு மாதிரி இட்லி பிசு பிசுப்பாயிரும். அதனால் தண்ணி அளவுகளை கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் 2 தட்டு நம்ம ஊற்றுறோன்னா இட்லியை என்ன பண்ணுங்கள், அடித்தட்டில் இட்லி ஊற்றுனதுக்கப்புறம் மேலே ஒரு துணியை போட்டு வச்சுட்டு மேலேருந்து வர தட்டிலேருந்து வர தண்ணி கீழே படாமல் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இட்லியும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இட்லியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் சரியாக இருக்கும். இட்லி தண்ணி நல்லா சுட்டதுக்கப்புறம் நீங்கள் இட்லியை ஊற்றி இதே போல் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான இட்லி ரெடி ஆயிரும். இதே போல் துணியை போட்டு மூடி வச்சு அவிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடித்தட்டும் நல்லாயிருக்கும் இட்லி. இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு இட்லி ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வைக்கும் பொழுது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பார்க்கும் போதே தெரியும் இட்லி எவ்வளோ சாஃப்டாக அதே சமயத்தில் நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசியை நல்ல ஒரு 4-5 தடவை முதல்ல நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி சேர்த்து ஊற வைங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமும் அரிசியை 2-3 தடவை நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரைண்டரில் ஓட விடுங்க. உளுந்தையும் அதே போல் தான். என்றைக்குமே இதே சமயம் வெயில் காலத்தில் இந்த இது ஒர்க் அவுட் ஆகாது. கண்டிப்பாக அரிசி அரைக்கும் போதாக இருந்தாலும் சரி, உளுந்து அரைக்கும் போதும் குளுந்த தண்ணி சேர்த்தே அரைச்சிக்கோங்க.